நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆசையெல்லாம் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வச்சுட்டு இருப்போம். அண்ட் நம்ம சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம காசுல அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல நம்மள நிறைய பேர் இந்த ஒரு தப்பை தான் பண்ணிடுறாங்க. அதுதான் இயர்லி சேவிங். இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆனா இந்த வீடியோல அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் தமிழ் அக்கம். நம்மள நிறைய பேரு ஈவன் நான் கூட ரிச்னஸ் அண்ட் வெல்தி ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு ரீசெண்டா தான் தெரிய வந்துச்சு. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. ஒரு ரிச்சான பர்சன் கண்டிப்பா வெல்த்தா இருக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேர் அப்படி இருக்கிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நீடுக்கும் வாண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியறது கிடையாது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். நீடுக்கும் வாண்ட்டுக்கும் அப்படி என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீடுங்கிறது நம்ம தேவை, வாண்ட்டுங்கிறது நமக்கு அத்தியாவசியம். ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா சாப்பாடு, ஸ்நாக்ஸ் இது எல்லாமே நீட்ல வரும். அண்ட் ஆக்சிஜன், தண்ணி இது எல்லாமே நம்ம வாண்ட்ல வரும். ஸ்நாக்ஸ் அண்ட் சாப்பாடு இல்லாம நம்மளால வாழ முடியும். ஆனா தண்ணி அண்ட் ஆக்சிஜன் இல்லாம கண்டிப்பா நம்மளால வாழவே முடியாது. நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு வெல்த்தியான பர்சன் ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கிறதா சொல்லிட்டு ப்ரெசண்ட்டை வேஸ்ட் பண்றாங்க. ஆனா ஒரு ரிச்சான பர்சன் ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு ரிச்சான பர்சனுக்கு எப்பயுமே தன்னோட ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா வெல்த்தியான பர்சனுக்கு அது இருக்கவே இருக்காது. அண்ட் ஆல்சோ ஒரு வெல்த்தியான பர்சன் அவங்க ப்ரெசண்ட்டையும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் சேர்த்து வைக்கணும், மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது எல்லாம் நம்மளோட நீட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு வாண்ட்ஸுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, நமக்கு பிடிச்சது செய்யறது, நமக்கு பிடிச்சது சாப்பிடுறது, இதுக்கு ஸ்பெண்ட் பண்றது எதுவுமே தேவையில்லாத செலவு ஆகவே ஆகாது. ஆனா இன்கம்மை தாண்டி நம்ம பண்ற ஒரு ஒரு சில விஷயம், அதாவது இன்கம்முக்கும் மேல நம்ம செலவெல்லாம் பண்றோம்ல, ஸோ அதுதான் நம்ம சேவிங் எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. அதை தான் நம்ம வந்து கொஞ்சம் தடுக்கணும். ஸோ சிம்பிளா நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க. நம்ம விரலுக்கு ஏத்த வீக்கம் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேள்வி போட்டிருப்போம்ல. ஸோ அதுதான். நம்ம எவ்வளவு இன்கம் வருதோ அதுக்குள்ளேயே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், நம்ம தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் அண்ட் சேவும் பண்ணிக்கலாம். இந்த சேவ் பண்றது எப்படி அப்படின்னா, இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு டிப்பு தான் இதுக்கு நான் சொல்லப் போறேன். ஸோ இந்த டிப் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ இத வந்து நீங்க அந்த ஒரு ரேஞ்ச்ல நீங்க எடுத்துக்கலாம். உங்க இன்கம்ம பொறுத்தும் இது வந்து மாறும். சிலர் வந்து இது 50-50ன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இது வந்து 80-20 அண்ட் ஒரு சிலர் 60-40 அப்படின்னு கூட சொல்றாங்க. என்னடா நம்பர் சொல்றேன் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. 50-50 அப்படின்றது 50% ஆஃப் யுவர் இன்கம். அதாவது உங்க இன்கம்ல இருக்க 50% நீங்க உங்க நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை முடிச்சுக்கிறீங்க. மிச்சம் இருக்கிற 50% சேவ் பண்றீங்க. அதே இது 60-40 இந்த ரூல்குள்ள வந்தோம் அப்படின்னா 60% ஆஃப் யுவர் இன்கம், அதாவது 60% உங்களோட இன்கம்ல 60%க்குள்ள நீங்க உங்க நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை முடிச்சுக்கணும். மிச்சம் இருக்கிற 40% நீங்க சேவ் பண்ண போறீங்க. அதே இது 80-20 ரூல்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்க இன்கம்ல 80%க்குள்ள நீங்க உங்க நீட்ஸ் அண்ட் வாண்ட்டை முடிச்சுக்கிட்டு மிச்சம் 20% நீங்க சேவிங்க்கு போடுறீங்க. ஸோ இது மூலமா ஃபியூச்சர்ல நீங்க எடுத்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய தொகையா வரும். அண்ட் உங்க டஃபஸ்ட் டைம்லயும் இது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். நார்மலா சம்பளம் வாங்குற ஒரு ஆள் எனக்கு செலவு எப்படி கட்டுப்படுத்துறது தெரியல அப்படின்னா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு நம்ம செலவு பண்றது எல்லாமேவும் ஒரு டம்ளர்ல வந்து ஓட்ட போட்ட மாதிரிதான். ஊத்த ஊத்த வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சம்பாதிக்க செலவு ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் ஒண்ணுதான், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அதாவது நீடுக்கும் வாண்ட்டுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே போதும். இயர்லி சேவிங் அப்படின்றது ரொம்பவே ஈஸி ஆயிடும். அண்ட் ஒரு பர்சன் ரிச்சா மட்டும் இல்லாம வெல்த்தாவும் இருக்கலாம் அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையும் வாழலாம். ஸோ இந்த வீடியோவோட என் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட சேவிங் டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தட் டாடா பை பாய்.